அவ போயிடுவான்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் நீ போயிடாத, நீ இப்படி இருக்காத அப்படி இருக்காத எந்த குறைகளும் சொல்லாம மிக நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவன் இருக்கிறதின் வழியாக அவனுடைய அந்த அந்தரங்கத்தை அவன் எப்படி வச்சிருக்கான் பாரு. இந்த 12 வருஷத்துல ஒரு நாள்ல அவனை பத்தி தப்ப ஒரு சொல்ல ஆறுன்னு சொன்னதில்லை. என் பிறந்தவ மட்டும் உசிரோட இருந்தே இந்த புள்ளி இந்த கோலத்துல பார்த்திருந்தான்னு வையே செஞ்சு வெடிச்சே செத்துருப்பாரு. கொலுசை பற்றியும் அதுக்கு பிறகு அவன் வந்து கலங்கி நிற்கிறத பற்றியும் அவர் சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு அந்த நடிச்ச அந்த நடிகர்கள் அந்த முதல்ல அளவு கட்டின அந்த வேலை 35 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன். காலமாமாங்கிறவர் தாங்க இந்த கதையினுடைய நாயகன். அவருடைய இறப்புல தான் தொடங்குது இந்த கதை. என்ன தெரியல, இறப்புல தொடங்குற கதை இறுதியா ஒரு வாழ்வியை கொண்டு போய் முடியும். என்னென்ன பாவம் பண்ணனோ அது எல்லாத்துக்கும் அனுபவிச்சுட்டேன். உங்க அப்பா அனாதைய விட்டுட்டு போயிட்டீங்களா கடுகளா? காலமாமாவை விட்டுட்டு ராசமாத்த ஓடி போயிட்டான்னு பாத்தீங்களா? எல்லாரும் நாடகம் பாத்தீங்கல்ல? அவன் மேல கோபம் தானே வரணும். அந்த பொண்ணு அழுத உடனே நீங்க எல்லாரும் அழுதீங்க, நானும் ஏன் அழுதேன்? இந்த கதையுடைய சிறப்பு அதுதான். பண்ணாத பாவத்தெல்லாம் பண்ணி புட்டு வெக்கம் இல்லாம மானம் ஈஸ் இல்லாம தாலி அடிக்க வந்திருக்கேன். ஈஸ் இல்லாம இந்த மண்ணுல வந்து நிக்கிற முத்து, போக இடம் தெரியாம நிக்கிற முத்து, உங்களை எல்லாம் அண்டி நிக்கிற முத்து. கட்டி கொடுத்து என் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்துக்கிறேன். அந்த கொலுசு இருக்கிற இடம் ஆற்ற பகுதியில் வந்து 4 காலடிகளை பார்ப்பாங்க. முதல் காட்சியில் வரக்கூடிய அந்த தவறு செய்து கொடுத்த அந்த நேரத்தில் காரு வந்து என்ன பண்ணுவோம்னா அவன் சொல்லும்போது அவனுக்கு அது பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. அல்லது இன்னைக்கு நம்ம விட்டு போயிட மாட்டாங்களோ ஏதோ ஒரு வகையான ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அது நடந்துச்சுன்னு அவர் சொல்லும்போது அவர் கை நடுங்காம அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு கூட மனைவியும் குழந்தையும் போயிருக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையோட கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுந்தரன் பையனையும் ஈஸ்வரன் பிள்ளைங்க கூப்பிட்டு பார்த்து அவங்க இல்லைன்னு அப்போ கூட மனசு நம்பாது. நம்ம வந்து போயிருக்க மாட்டாங்க பிள்ளைங்க. வழக்கமான பிள்ளைங்க ரொம்ப தேடி அலைஞ்சிட்டு எங்கேயுமே இல்லைன்னு கடைசியா அந்த ஆத்துப்படுக்கையில் அவங்க 4 பேருடைய காலடி தட்டி பார்த்த பிறகு தான் நம்ம வந்து போயிட்டாங்கன்னு பார்த்து அந்த இடத்துல அவங்க விடும்போது தான் அவங்க வாழ்க்கையில் முறையாக காட்டா ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகு வந்து இந்த பகுதியுடைய மனித உறவுகள் எவ்வளவு சிக்கலாகவும் எவ்வளவு குரூரமாகவும் எவ்வளவு அன்பாகவும் எவ்வளவு அன்யோன்யமாகவும் விட்டுக்குத்தரோடையும் வீம்போடையும் இருக்குங்கிறது வந்து அப்படி இந்த பகுதியுடைய ஒரு மிகப்பெரிய ஆவணமாக இந்த நாவல் எழுதணும். அந்த ஆவணத்தினுடைய ஒரு காட்சி வடிவத்தை கண் முன்னால் இருக்காது. உண்மையில் இவருக்கு மனமார்ந்த பாராட்டு.